திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பல ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு காளையை வளர்த்து வரும் இஸ்லாமியர் அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறார். ஜாதி, மதம், இனம் ஆகியவற்றை கடந்து தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் பாரம்பரிய விளையாட்டாக திகழ்கிறது ஜல்லிக்கட்டு. கடந்த 2 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு போட்டி நடக்காவிட்டாலும் ஜல்லிக்கட்டு மீது பற்று கொண்டவர்கள் அந்த காளைகளை விருப்பத்துடன் வளர்த்து வருவதாக தெரிவித்துள்ளனர். தமிழக வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு அப்போலேருந்து எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து ரொம்ப ஆர்வங்க. அப்போலேருந்து கபடி கிரிக்கெட்லாம் போகிறது எனக்கு இருக்காது. எனக்கு ஜல்லிக்கட்டுனா நான் எந்த ஊராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் போயிடுவேங்க. எனக்கு அவ்வளோ வெறியாக இருக்கும். எனக்கு இப்போ வந்து தமிழக வீர விளையாட்டு இப்போ தடவட்டு நிற்கிறனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. நான் கிட்டத்தட்ட பரம்பரையாக மாடு வளர்த்துருந்தோம். நான் வந்து எந்த ஒரு மதமும் பார்க்க மாட்டோம், எந்த ஒரு கோயிலும் பார்க்க மாட்டோம். எந்த கோயிலாக இருந்தாலும் நாங்கள் போவோம், போய் உட்காருவோம், சாப்பிட்டு மாட்டை கொண்டு அங்கே வைப்போம். எங்கள் மாட்டை நல்லபடியாக புள்ள மாதிரி நாங்கள் வைப்போம். நாங்கள் கொண்டு கொடுக்குற வீட்லேயும் அவங்க புள்ள மாதிரி பார்த்துக்குவாங்க. போயிட்டு அந்த மிஞ்சி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நடக்கிற அந்த நிகழ்ச்சி வந்து என்னென்னா தமிழக வீரமே தமிழ்நாடே வந்து இல்லை, எல்லா நாடுமே வந்து பார்ப்பாங்க. ஜல்லிக்கட்டு மீதும் ஜல்லிக்கட்டு காளையின் மீதும் கொண்ட பற்றால் தன்னால் காளையின்றி இருக்க முடியாது என்கிறார் இப்ராஹிம். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில் மத்திய மாநில அரசுகள் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக மணப்பாறையிலிருந்து காதர் மொய்தீன்.